காலை உணவை முடித்துவிட்டு அனைவரும் கோவிலுக்கு செல்வதற்காக கிளம்பி தயாராக நிற்க கையில் கார் சாவியுடன் இறங்கி வந்த ராம் மகியை தேடினான். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்த தன்வி, டேய் பரணி, முக்கியமானவங்க வாசல் தோட்டத்தில் இருக்காங்க, கூட்டிட்டு வாடா என்றால் சிரிப்பை மறைத்தவாறு. எல்லாம் நேரம் என்று முணங்கியபடியே வாசலை நோக்கி சென்றான் பரணி. அங்கே மகியும் சாக்சியும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். மகி, வாடா கோவிலுக்கு, டைம் ஆச்சுல, உன் ஆளு வெயிட்டிங் என்றான். போலாம் அண்ணா என்றவாறு நடக்கத் தொடங்கினர். ராம், மகி, பரணி, சாக்சி ஒரு காரிலும் பெரியவர்கள் அனைவரும் வேனிலும் செல்வதாய் ஏற்பாடு. ராம் ஓட்டுநர் இருக்கையிலும் மகி அவன் அருகிலும் மற்ற இருவரும் பின் சீட்டில் அமர்ந்தனர். பேச்சும் சிரிப்புமாய் நேரம் போனதை தெரியாமல் கோவிலை வந்தடைந்தனர். திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள். வருடத்தில் 365 நாட்களும் திருமணம் நடக்கும் கடவுள். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வழங்கப்படும் மாலையை போட்டுக்கொண்டு பிரதிஷ்டையாக வந்தால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். திருமணத்திற்கு பின் தம்பதிகளாக வந்து பிரார்த்தனை செய்தால் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் நம்பப்படும் இடம். தாயாரை தோளில் தாங்கிய வண்ணம் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை காண கண்கோடி வேண்டும். மகிக்கோ மனமே நிறைந்திருந்தது. தன்னவனை ஓரப்பார்வையால் வருடினாள். அவனை தனக்கு காட்டிய தன் முன் புன்னகையுடன் இருந்த பெருமாளுக்கு மனமாற நன்றி கூறினான். கோவிலை விட்டு வெளியே வந்தவர்கள் கிளம்ப தயாராக ராம் ராஜியிடம், அம்மா, பக்கத்தில் தான் முட்டுக்காடு, நாங்கள் அங்கே போயிட்டு வர்றோம், நீங்கள் கிளம்புங்க என்றான். சரி ராம், ஆனால் சீக்கிரமாக வந்துருங்க, பாட்டி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. மகி, பத்திரம்டா என்று விட்டு கிளம்பினர். நால்வரும் அவ்விடத்தை அடைந்தனர். ராம் டிக்கெட் எடுப்பதற்காக செல்ல சாக்சி, அண்ணா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க என்றான். ஏண்டா, பயப்படாத, வா, நல்லா இருக்கும், அதான் மகி இருக்கால என்றான். விடுங்க ராம், வரலைன்னா கம்பல் பண்ணாதீங்க, பரணி அண்ணா நீங்கள் அவளுக்கு துணையாக இருங்க என்றபடி நடக்க தொடங்கினான். அவர்களை விட்டு சற்று தள்ளி வந்தவுடன் ராம் மகியிடம், என்ன குட்டிமா இப்படி பண்ணுற, என்ன நினைப்பாங்க, நீ கூப்பிட்டுருந்தா வந்திருப்பா என்றான். அதெல்லாம் வந்திருக்க மாட்டா, பிளான் பண்ணி தானே வரலேன்னு சொன்னா என்றான். என்ன மகி சொல்ற நீ என்றான் ராம். அங்கு பரணியோடு காரில் அமர்ந்து இருந்தவள் ஏதோ தவிப்புடனேயே இருந்தாள். மொபைலில் தீவிரமாக ஏதோ பார்த்து கொண்டிருந்தவன், ஏங்க போட்டிங்கன்னா பயமா, ஜாலியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்களேன் என்றான். நீங்கள் கூட வர்றீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் இருப்பேன், என் கூடவே இருப்பீங்களா என்றாள். அதிர்ச்சியாய் ஒரு பார்வை பரணியிடம். என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சுதான் பேசுகிறாளா, இல்லை நமக்கு தான் தப்பாப்படுதா? அவனை வெகு நேரம் குழம்ப விடாமல் அவளே பேசினாள். என்ன பரணி, லைஃப் ஃபுல்லாக என் கூடவே இருப்பீங்களான்னு கேட்டேன் என்றாள். என்ன கண்டவுடன் காதலா? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? குரல் உயர்ந்திருந்ததை தவிர கோபம் இல்லை. புரிய வைத்து விடலாம் என்று எண்ணினான் போலும். லேசாக சிரித்தவள், இந்த காதல் 9 மாதம் ஆச்சு, உங்களை பற்றி என்ன தெரியாதுன்னு வேணா கேளுங்க, தெரிய வேண்டியதெல்லாம் தெரியும் என்றாள். அவளையே உற்று நோக்கியவன், இது என்ன புது கதை, அந்த அதர்வா உன்னை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுறானா என்றான். ப்ளீஸ் பரணி, அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம், நான் பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. ராமண்ணா வேலைக்கு வந்த முதல் நாள் அவரை ட்ராப் பண்ண வந்திருந்தீங்க, அப்போதான் உங்களை முதல் தடவை பார்த்தேன். ஏனோ மனசு நிம்மதி அடையிற மாதிரி இருந்தது, ஆனால் காதல்னுலாம் நினைக்கல. ஆனால் அடுத்த நாளும் அதே நேரத்துக்கு உங்களை என் மனம் எதிர்பார்த்தது. இப்படியே தொடர ராமண்ணா என் கூட க்ளோஸ் ஆன அப்புறம் அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவார், மனசு சந்தோஷமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் என்னையே அறியாமல் நான் உங்கள் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சென்னை கிளம்புறதா சொன்னப்போ எனக்கு ஏற்பட்ட வழி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் உணர்வை உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் இங்கே வந்ததுக்கு காரணமே உங்களை பார்க்கணுன்னு தான். எனக்கு திரும்பவும் அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல. அப்படி நான் போகிறதா இருந்தால் உங்கள் மனைவியாக மட்டும்தான் போவேன், இல்லைன்னா இப்போவே நான் எங்கேயாவது போயிடுறேன் என்று கூறி அவன் முகம் பார்த்தாள். ஏதோ புயல் அடித்து ஓய்ந்தார் போல் இருந்தது பரணிக்கு. என்ன இவ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். டேய் பரணி, என்னடா நடக்குது? இந்த மகிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதான் கலட்டி விட்டு போயிருக்கான். இதெல்லாம் மகிக்கு தெரியுமா என்றான். மீண்டும் சிரித்தவள், அண்ணி செம ஸ்மார்ட், ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்ததுலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. இன்னைக்கு காலையில் உங்கள் ஃபோட்டோவை மொபைலில் வச்சுருந்ததை பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்போதான் சொன்னேன், மற்றபடி முட்டுக்காடு பிளான்லாம் தற்செயலாக நடந்தது தான் என்றாள்.
ஆக எல்லோருமே ஒரு முடிவோட தான்டா இருக்காங்க பரணி. இல்லை சாக்சி, இதெல்லாம் ஒத்து வராது. உன் லெவல் வேற, நான் வேற. இதை இப்படியே விட்டுரு, அதான் எல்லாருக்கும் நல்லது என்றான். நீங்கள் எதை நினச்சி இப்படி சொல்கிறீங்கன்னு புரியுது பரணி. கிட்டத்தட்ட எனக்கும் உங்கள் நிலைமை தான். நீங்கள் ஹோமில் வளர்ந்தீங்க, நான் அமர்நாத் பவனில் வளர்ந்தேன். அவ்வளவுதான் வித்தியாசம். தாத்தா ஒருத்தர் தான் என் மேலே அக்கறையாக இருக்கிறவர். அவருக்காகத்தான் நான் அங்கே இருக்கேன். மற்றபடி அந்த சொத்துக்கும் எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. கட்டின புடவையோடு வர்றேன். ஒரு ஏழையை மனைவியாக ஏற்றுப்பீங்களான்னு யோசிச்சு சொல்லுங்க என்றான். வாயடைத்து போயிருந்தான் பரணி. என்ன மாதிரியான காதல் இது? நான் யார் இவளுக்கு? எனக்காக ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே தூக்கி போடுகிறேன் என்கிறான். என்ன சொல்வது என தனக்குள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தான். அங்கு ராமோ ஆவென வாயை பிளந்து நின்றிருந்தான். ஹே, என்னடி, நேற்று தான் பார்த்த, இன்னைக்கு எனக்கே தெரியாத இவ்வளோ நியூஸ் சொல்கிற. அம்மா கிட்ட நான் இங்கே போகிறேன்னு சொன்னப்போ நீ வாயை மூடிட்டு நிற்கும் போதே டவுட் ஆனேண்டி. என்னடா புலி பதுங்குதேன்னு என்று முறைக்க நினைத்தவன் முடியாமல் சிரித்தான். குட்டிமா, சாக்சி நல்ல பொண்ணு தான். பரணி மட்டும் ஓகே சொல்லிட்டானா அவன் லைஃப் நல்லா இருக்கும்டா. ஆமாங்க, இன்னைக்கு எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்களே இப்படி ஒரு பிளானை போட்டுட்டீங்க என் தங்கம் என்று திருஷ்டி கழித்தாள். இருவருமாக சேர்ந்து சிரித்தனர். பரணி சாக்சியிடம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தப்பாக எடுத்துக்காத. உறவுகளே இல்லாமல் வளர்ந்துட்டேன். இப்போ மனைவிங்கிறது ரொம்ப முக்கியமான உறவு. அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேனான்னு எனக்கே தெரியல. நாளைக்கு பதில் சொல்லவா என்றான். என்று புன்னகையோடு தலையசைத்தாள். மகியும் ராமும் காரில் ஏற மகியை பார்த்து முறைத்தான் பரணி. டே அண்ணா, எனக்கு தெரியாமல் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட காதல் புறா அனுப்பியிருக்க. உனக்குள்ளேயும் ஏதோ இருந்திருக்கு பாரேன் என்றாள். மகிமா, ஏதாவது சொல்லிட போகிறேன். உன் ஆளோட மொக்க போடுற வேலையை மட்டும் பாரு. டே ராம், சொல்லி வை என்றான். ராமும் சாக்சியும் சிரித்தவரை அவர்களின் சண்டையை கவனித்து கொண்டிருந்தனர். அண்ணா, இப்போ பார்த்தா நீ கூட அழகாக தான் இருக்கியோன்னு தோணுது. என்ன இருந்தாலும் என் ஆத்துக்காரர் அளவு வர முடியாது. ஆவரேஜ் மார்க் போடலாம்னு தோணுது. நீ என்ன சொல்கிற என்றான். நான் இப்படியே இறங்கி ஓடிடுறேன்னு சொல்கிறேன் என்றான். சரி சரி, ரொம்ப சீன் போடாதீங்க. உங்கள் லவ் மூட நான் டிஸ்டர்ப் பண்ணலை. யூ கண்டினியூ என்று கூறி காரில் பாடலை உயிர்ப்பித்தான். நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கி விட்டதா? இதயம் சிந்தி விட்டதா? சொல் மனமே. அப்படியே நால்வரும் வீடு வந்து சேர்ந்தனர். மதிய உணவை முடித்துவிட்டு ராமின் பாட்டி மற்றும் மற்ற உறவினர்கள் அனைவரும் ஊருக்கு கிளம்ப வழி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தனர். ராசசேகர் ராமிடம், நீங்கள் எப்போ டெல்லி கிளம்பணுண்டா? டிக்கெட் எடுத்துட்டியா என்றார். அத்தம்மா பாருங்க, அப்பாவே அதுக்குள்ளே என்ன விரட்டி விடலாம்னு பார்க்கிறாரு என்றாள் மகி. பின்ன இப்போதான் கடமை முடிஞ்சது எங்களுக்கு. இன்னும் 10 மாதத்தில் தாத்தா பாட்டி வேற ஆக போகிறோம். அப்புறம் என் பொண்டாட்டியோட நான் எப்போதான் டூயட் பாடுறது என்றார் ராஜசேகர். என்னங்க இது, பசங்க முன்னாடி பேசுகிற பேச்சப்பாரு என வெக்கப்பட்டவாறே சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார் ராஜி. சிறியவர்கள் அனைவரும் உற்சாக கூக்குரலிட்டனர். அப்பா, செம ஃபார்முலா இருக்கீங்க போல இருக்கே என்றான் பரணி. தன்வியும் அவள் பங்கிற்கு ஓட்ட மகி உடனே, போதும் போதும், உடனே அப்பாவையும் அத்தம்மாவையும் ரொம்ப ஓட்டாதீங்க. அப்பா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், டோன்ட் வெரி என்று கைகுலுக்கி கொண்டாள். அதற்குள் கையில் ஜூஸோடு வந்த ராஜி, எல்லோரும் கொஞ்சமாவது போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் டேப்லெட் போடாமல் உட்காந்து என்ன லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்றார். பாருடா மகி, வயசாயிடுச்சுன்னு சொல்லாமல் சொல்கிறா என்று புன்னகைத்தார். ஒரு வாராக அவரவர் அறைக்கு அனைவரும் செல்ல மகி ராஜியிடம் ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டுவிட்டு மாடிக்கு சென்றான். ராம் தலையில் கை வைத்தவாறு கண்மூடி படுத்திருந்தான். ராம், என்னாச்சு, தலைவலிக்குதா? ஆமாடா, மார்னிங் சீக்கிரமே எழுந்துட்டேல, அதனால் இருக்கும், பெருசாக ஒன்றும் இல்லடா என்றான். சரி, 2 மினிட்ஸ் வந்துடுறேன்ப்பா என்று வேகமாக உள்ளறைக்கு சென்று பட்டுப்புடவையை மாற்றிவிட்டு லேசான காட்டன் புடவையில் கையில் தைலத்துடன் வந்தான். வாங்கப்பா, இப்படி உட்காருங்க என்று அவனை சேரியில் அமர்த்தி தலையை பிடித்து விடலானாள். தேங்க்ஸ் குட்டிமா, வாவ், செமையாக இருக்கு உன் மசாஜ். நவ் பெட்டர்டா, நீ உட்காரு, உனக்கு தானே டயர்டாக இருக்கும். அவன் எதிரில் பெட்டில் அமர்ந்தவள், ராம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றால் தயங்கியவாறு. எதுவாக இருந்தாலும் சொல்லு மகி, ஏன் தயங்குற என்றான். இல்லை, உங்கள் கேஸ் பாதி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, எவ்வளோ முடிஞ்சிருக்குது? இல்லை, சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் என்று முடித்தால் அவசரமாய். உங்ககிட்ட சொல்லாமல் என்ன, நீயே கேட்கலைனாலும் நானே கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் என
அந்த நாளின் நினைவுகளுக்கு சென்றான் ராம்.